கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். வணங்கார். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஷங்கரோட கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்சியர் IAS ஆஃபீஸரான படத்துடைய கதாநாயகனுக்கும் தான் அப்பனையே போட்டு தள்ளிட்டாது அடுத்த சிஎம்மாக தான் ஆகணும் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஒரு கரப்டட் மினிஸ்டரான படத்துடைய வில்லனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அக்கப்போர் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் என்னத்தை சொல்கிறது, படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து முதல்ல ஒரு 50-55 நிமிஷத்தில் தான் நம்ம சங்கர் படம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலையே கொடுத்தது. அவருடைய படங்கள் வழக்கமாக எப்படி ஸ்மார்ட்டான ரைட்டிங்கில் இருக்குமோ, கொஞ்சம் பரபரப்பாக அங்கங்கே இருக்குமோ, அது எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இன்டர்வலில் முடிஞ்சு பின்னாடி முதல்ல ஒரு 50-55 நிமிஷத்துக்கு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொதுவாகவே சங்கருடைய படங்களில் ஒரு எமோஷ்னலான ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்கும். அது ஜென்டில்மேன்லேருந்து இந்தியன்லேருந்து அந்நியன் வரைக்கும் உண்டு. அந்த அளவுக்கு பெரிய கனெக்டை நமக்கு கொடுக்கல அப்படின்னா கூட இந்த கதைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அந்த எமோஷனல் கனெக்டை கொடுக்கறதுக்கு இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வச்சுருக்காரு. அது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற அளவுக்கு நீட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். திருவுடைய சினிமோட்டோகிராஃபி மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு. பொதுவாக சங்கர் படம் அப்படின்னாலே அவர் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டார் இல்லையா, அந்த பேரை அவர் காப்பாற்றுறதுக்குள்ளே அவர் படுற பாடு இருக்குது பாருங்கள். இந்த படத்துலலாம் பாட்டுக்கு பாட்டு அந்த அளவுக்கு பயங்கரமாக காஸ்டியூம்ஸ்லேருந்து மேக்கப்லேருந்து அடேங்கப்பா ஒரு ஃப்ரேமை வச்சா உள்ள ஒரு 500 ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக செலவழித்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தும் இதை விஷுவலி அப்பீலிங்காக பயங்கர கிராண்டியராக கொண்டு வந்தது திருவுடைய சினிமோட்டோகிராஃபி தான். குறிப்பாக ஜர்கண்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டு பாதி ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு, பாதி மேட்டை கட்டி எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் மேட்டு கட்டின ஒரு சில இடங்கள் பயங்கரமாக பிசிறடிக்குது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. பட் இருந்தாலும் நல்ல எஃபர்ட்டு, அந்த பாட்டு அவ்வளோ பெரிய ஒரு எஃபர்ட் இருக்குது அந்த பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறதே ஆக்சுவலி ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று நம்ம ராம் சரண். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு மாஸ் ஹீரோவாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காப்புல. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேருந்து டான்ஸ் சீக்வன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு புல் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் நீட்டாக பண்ணியிருக்கார். அவர் சப்போர்ட்டிங் காஸ்ட் தான் கிட்டத்தட்ட படத்துடைய கதாநாயகி கியாரா அத்வானி. அவங்களும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்காங்க. SJ சூர்யாவை பொறுத்தளவுக்கு வழக்கமான அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படி தான் நான் சொல்லுவேன். அவர் எஃபெக்டிவாகவே பண்ணியிருக்காப்புல. ஆனால் படத்துக்கு படம் இந்த மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. அவர் எந்த கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணாலும் எஃபெக்டிவாகவே அந்த கதாபாத்திரம் வந்துடுது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதை அவர் நீட்டாகவே பண்ணியிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 3 கதாபாத்திரங்கள் போக ஸ்ரீகாந்தும் சரி அஞ்சலியும் சரி, இன்னும் 2 சப்போர்ட்டிங் காஸ்ட் தான். 2 பேருக்கும் ஓரளவுக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் 2 பேரும் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதை இது போக படத்தில் வர்ற அவ்வளவு கதாபாத்திரங்களும் இலவச இணைப்பு தான். அது சமுத்திரக்கனியிலிருந்து, சுனிலிருந்து, ஜெயராம்லேருந்து, நவீன் சந்திராலேருந்து, சத்யாலேருந்து, வெண்ணலா கிஷோர்லேருந்து, பிரம்மானந்தம் வரைக்கும் ஊருப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க. பின்ன பிரம்மாண்டம் அப்படிங்கிறத நம்ம காஸ்டிங்லையும் காமிக்கணும் இல்லையா, எல்லா விஷயத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த கதாபாத்திரமும் பெருசாக எழுதப்படவும் இல்லை, அது பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படவும் இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்துடைய பிரச்சனை எங்கெங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, படத்துடைய ஃபஸ்ட்டில் ஹீரோவுடைய என்ட்ருக்கு ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று வரும். அங்கே படுத்த படம் தான் இது. ஏங்க உண்மையாகவே ஜென்டில்மேன் மாதிரி, இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி, அந்நியன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்த நம்ம சங்கர் எடுத்த படமாங்க இது அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறாப்புல சங்கர். அந்த அளவுக்கு இருக்குது இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபுடைய எக்ஸிக்யூஷனு. அப்படியே ஒரு ஆக்ஷன் தெலுங்கு மசாலா படம் எப்படி இருக்குமோ அப்படியே எடுத்திருக்காங்க.
இது சங்கர் எடுத்த படமே கிடையாதுங்க அப்படின்னு வேறு யாராவது ஒரு டேரக்டர் பேரை சொன்னீங்கன்னா கூட தாராளமாக கண்ணை மூட்டி நம்ம நம்பிட்டு போயிடுவோம். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யம் இல்லை. எவனை அடிச்சுக்கிடிச்சா தான் நமக்கு என்ன அப்படிங்கிற லெவலில் தான் உட்காந்துருக்கோம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபு அந்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு கனெக்டையும் கொடுக்காம பொறுமையை சோதிக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முன்னாடியே நான் உங்களுக்கு ஹிண்ட்டை கொடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க லாஜிக்கலி எந்த ஒரு விஷயம் பெருசாக தான் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அது வேறு விஷயம். ஏன்னா படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயின் சீக்வன்ஸை முடித்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை முடித்து ஹெலிகாப்டரில் வேட்டியும் முண்டாபனியோட ஏறி உட்காரப்பில் ஹீரோ டப்புன்னு நேரம் ஹெலிகாப்டரில் போய் ஒரு இடத்துல இறங்கும்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக பேண்ட் போட்டு டக்கின் பண்ணி ஷர்ட் போட்டு டை கட்டுறது அந்த ரேஞ்சில் போய் இறங்குவாப்பில் ஒரு கலெக்டராக. அப்படி ஒரு இன்ட்ரோ அவருக்கு. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் லாஜிக்கலி பெருசாலாம் இதில் எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதம் அந்த இலவச இணைப்பெல்லாம் நான் சொன்ன பாருங்கள், ஒரு கதாபாத்திரம் ஒரு தினுசு. சுனில்லாம் அவர் கலெக்டரோட கூட இருக்கக்கூடிய ஒரு டவாலி கதாபாத்திரம். அது யோசிச்சு பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு டவாலியாக இருக்கக்கூடிய நபர்னா எப்படி இருப்பாங்க. சுனிலுடைய கதாபாத்திரமே என்ன தெரியுமா, சைடு சத்யா. அவர் பேர் சைட்லேயே தான் நடப்பாப்புல, சைட்லேயே தான் பார்ப்பாப்புல. முதல்ல இப்படி ஒரு ஆளை கவர்மெண்ட்டில் வேலைக்கு வச்சுப்பாங்களா? உங்கள் ஊரில் அப்படி யாராவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க ஒரு பேரை. அந்த மாதிரி தான் ஒரு கதாபாத்திரம். என்னங்க எப்படிங்க லாஜிக் கொஞ்சம் கூட இல்லையங்க, நம்புகிற மாதிரியே அந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அந்த கதாபாத்திரம். சரி, இதுதான் இப்படி இருக்குதா. இன்னொரு பக்கம் ஜெயராமுடைய கதாபாத்திரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா சீரியஸான சுச்சுவேஷன்ஸ்லையுமே காமெடி பண்ணி இருக்கிற சீரியஸ்னஸை டைல்யூட் பண்ணி விட்றோம் அந்த கதாபாத்திரம். அது அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு. எஸ்ஜே சூர்யாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் என்னது தலைக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணுமா, காசோட அருமை தெரியுமாடா உனக்கு அப்படின்னு ஒரு கேரக்டர்கிட்ட பேசுவாப்பில் ஒரு சீனில். அதுக்கு முந்தின சீன்லலாம் 500 ரூபா கட்டு அடிக்க வச்சுருப்பாங்க ஒரு மண்ணுலோடலாம் எடுக்கிற இடத்துல. அங்கே 500 ரூபா கட்டு எடுத்து தண்ணிக்குள்ளே ஒரு கட்டாக தூக்கி எரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருப்பாப்பில். இது என்ன முன்னுக்கு பின் முரணாக ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை. இப்படி ஊறுப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம சமுத்திரக்கனி விட்டுட்டேன் பாருங்கள். நான் சமுத்திரக்கனி புரட்சியே பேசாத ஒரு படம் இதுதான். ஏன் அவர் பேசாத படமே இதுதான். அந்த மாதிரி மொத்தமே அவருக்கு படத்தில் ஒரு 4-5 டைலாக் தான். 3 மணி நேரம் நெருக்கி ஓடுது இந்த படம். மொத்தமே 4-5 டைலாக் தான். அந்தளவுக்கு செட்டிலாக நீங்கள் வாசித்த வரைக்கும் போதும் அப்படின்னு அனுப்பி விட்டாங்க போல். அப்படி ஒரு கதாபாத்திர வடிவமைப்புன்னு படத்தில் எங்கேயுமே எந்த விஷயங்களும் பெருசாக நமக்கு ஒட்டாமல் போனதுனாலேயே நம்மளால் பெருசாக அந்த படத்தை ஒன்றி பார்க்கவே முடியல. இது எல்லாம் போக இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் நெருக்கி ஓடுது. பயங்கர லென்த்து. நம்மளால் முடியல. ஒரு வேளைக்கு கொஞ்சம் கண்ணை செத்துட்டோம்னா அந்த ஷோவில் தான் உட்காந்துருக்கோமா இல்லை அடுத்த ஷோவில் உட்காந்துருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு போயிருமோங்கிற அளவுக்கு படம் ஜவ்வா இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலாம் செகண்ட் ஹாஃப் உடைய அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போதெல்லாம் ரைட்டு எப்படியோ ஹீரோ ஜெயிப்பார், எப்படி ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கிட்டோம், அவ்வளோதான், எப்போ வெளில அடிப்பீங்க வெளியே போகலான்னு பார்ப்போம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்துடுறோம். அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இந்த படம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசாட்டு இந்தியன் 2 ரீரிலீஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த கேம் சேஞ்சர். அடல் கார்னட்டை பொறுத்தளவுக்கு இங்கே கான்டென்ட்டுக்கே டெஃபினட்டாக பஞ்சம். அதுவும் சங்கர் படத்துக்குள்ளே என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு படம். அப்புறம் என்ன அடல் கார்னட், இது UA 16+ நினைக்கிறேன். இங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம் வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.